This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துடும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் வந்து ஒரு பையன் வந்து அழுதுகிட்டே இருப்பான். அழுதுகிட்டே இருந்த உடனே அதோட ஒரு புத்தரை வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து போவான். அப்போ வந்து அந்த புத்தர் வந்து கேட்பாரு, ஏன்பா அழுகிற, என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. அப்போ கேட்கும்போது அவன் சொல்லுவான், அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து நேற்று இறந்துட்டாங்க. நீங்கள் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணணும். இறுதி சடங்கு பண்ணால் தான் அவரோட ஆத்மா வந்து நல்லா சாந்தி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு வந்து போகும். ஏன்னா மற்றவங்கள வச்சு பண்ணுறதை விட நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்ன உடனே அவர் சரிப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிடுவார். ஒத்துக்கிட்டுட்டு அவர் வந்து இப்போ என்ன வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி இப்போ நீ நாளைக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 பானை வந்து ஒரு மண்பானை வந்து 2 மண்பானை வந்து எடுத்துக்கோ. அந்த 2 மண்பானையில் வந்து ஒரு பானையில் வந்து வெண்ணெயை வந்து எடுத்துக்கணும். இன்னொரு பானையில் வந்து கற்கள், கூழாங்கற்கள் அதெல்லாம் போட்டு நிரப்பி கொண்டு வா. அதோட சேர்த்து ஒரு தொன்னை தொன்னை எடுத்துட்டு வா. தொன்னை அப்படின்னா ஒரு கம்பு, அந்த ஸ்டிக்கு மாதிரி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே போல் இவனும் சந்தோஷமா பரவாயில்ல புத்தர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன செய்வான் அப்படின்னா எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போனோன்னா அங்கே வந்து அவர் சொல்லுவார், இந்த மாதிரி பானையை வந்து 2 பானையுமே ஒரு துணியால் வந்து நல்லா இறுக்கி கட்டிக்கணும். நல்லா இறுக்கி வந்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா எதுவுமே கீழே வந்து விழுகாத மாதிரி. அதே போல் 2 பானையுமே வந்து நல்லா இறுக்கி வந்து கட்டிக்கிருவான். கட்டின உடனே அதோட அவர் சொல்லுவார், கூட்டிகிட்டு போகிற ஒரு இடத்துக்கு ஒரு ஆறு மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போனோன்னே அவர் சொல்லுவார், இந்த ஆற்றுல வந்து நீ நட. அப்படி ஆற்றுல வந்து நீ வந்து நடக்கும்போது நீ வந்து உன்னோட இடுப்பளவு தண்ணீர் வரும்போது நின்று அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த பானையும் 2யுமே கையில் வச்சுக்கிட்டு போ, அந்த ஸ்டிக்கையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே போல் இவனுமே அந்த ஆற்றுல வந்து நடப்பான். நடக்கும்போது இடுப்பளவு தண்ணியும் வந்துடும். அந்த இடத்துல வந்து நின்ற உடனே என்ன பண்ணுறது புத்தரே அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்டோன்னே அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அந்த பானையை வந்து நீ கையில் வந்து ஸ்டிக்கு வச்சுருக்கீல, அதை வச்சு வந்து அந்த பானையை வந்து உடைக்கணும். அப்படி உடைக்கும்போது அந்த கல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பானையில் வந்து அந்த கல் ஃபுல்லாக மிதக்கணும். அந்த வெண்ணெய் இருந்தது வந்து வெண்ணெய் வந்து தண்ணிக்கு அடியில் போயிடணும். அப்படி இருந்தால் உங்கள் அப்பா வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னோன்னே இவனும் வந்து அது மனசில் நினச்சிக்கிட்டே உடைப்பான். உடச்ச உடனே கல் ஃபுல்லாக கீழே போயிடும். வெண்ணெய் ஃபுல்லாக மிதக்கும். அதோட கொஞ்ச நேரம் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவன் என்ன செய்வான் அப்படின்னா, கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சு பார்ப்பான். எப்படியா இருந்தாலும் கல்லுக்கு வந்து கீழே தானே போகும். வெண்ணெய்னா மிதக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தர்ட்ட போய் கேட்பான். என்ன புத்தரே நீங்கள் வந்து ரொம்ப மாற்றி சொல்கிறீங்களே, கல் வந்து கீழே தானே போகும், வெண்ணெய் வந்து மிதக்க தானே செய்யும், ஆனால் நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். கேட்டோன்னே அதுக்கு வந்து அவர் வந்து சொல்லுவார், நீ ஒன்று புரிஞ்சுக்கோப்பா, நீ சொல்கிறது வந்து உண்மைதான். கல் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறனால அது கீழே தான் போகும். வெண்ணெய் வந்து எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அது வந்து மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொன்னோன்னே இப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சொல்லுவார், இது 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 நான் உனக்கு எதுக்கு உதாரணமாக சொன்னேன் அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து நன்மை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நன்மை வந்து சேரும், சொர்க்கத்துக்கு போவாங்க. தீயது ஏதாவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து சொர்க்கத்துக்கு வந்து போக முடியாது. அதே போல் தான் நீயும் நல்ல விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பயுமே நமக்கு வந்து நல்லது தான் நமக்கு வந்து திரும்பி வரும். கெட்ட விஷயங்கள் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து எப்பயுமே ஒரு கெட்ட விஷயமா தான் நமக்கு வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி அனுப்புவார். உடனே அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். உடனே புரிஞ்சோன்னே அதோட சரி இப்போ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதே போல தான் அவர் இந்த கதையிலேருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே நம்ம வந்து அதை வந்து ஒரு நல்ல விஷயமா தான் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நமக்கும் நல்ல கர்ம வினைகள்லாம் வந்து நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். நம்ம கெட்டது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பயுமே வாழ்க்கையில் வந்து கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையின் மூலமாக அதை வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். அதனால நம்ம எல்லாருமே நமக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுதோ, நம்மளால் என்ன ஒரு உதவி செய்ய முடியுதோ அந்த உதவியை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எப்பயுமே நல்லது நடக்கும். இல்லை கெட்டது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பயுமே வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்காது அப்படிங்கிறத அந்த புத்தரை வந்து சொல்லியிருப்பார். இந்த கதையின் மூலம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவதுனா உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.